இறைவன் சொல்லுங்க என்ன நிறைய இருக்குது இந்த குர்ஆனில இவங்க சொல்ல தயங்கினது எங்க நேரடியாக கேட்டோம்னு சொன்னோம்ல அது இன்னும் நிறைய இருக்கு நேரங்களுக்கு நான் எடுக்க முடியல. சரி, இளைஞர்களை பத்தி நம்ம வருவோம். இளைஞர்களை நீங்கள் அற்புதமான பருவத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதன் தனது வாழ்விலே 3 பருவங்களை பெறுகிறான். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இந்த 3லே சிறந்த உயர்ந்த பருவம் இளமை பருவம் தான். அது எப்படி சொல்றீங்க நீங்க கேட்கலாம். இறைவன் சொர்க்கத்து வாசிகளுடைய வயது 33ஆக ஆக்கி வைத்திருக்கிறார். கனபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சொர்க்கத்து வாசிகள் வயசு 33. கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் சொந்தம் போயிட்டேன்னு வச்சுக்கிறேங்க. அல்லாஹ் நசீபாக்கு தந்துடுவாங்க. நம்மோட வயசு 33 தான். நம்ம வாப்பா வயசு 33, நம்ம பாட்டனார் வயசு 33, முப்பாட்டனார் 33, நம்ம மகன் 33, பேரன் 33, கொள்ள பேரன் 30. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் ஒரே வயசுல இருப்பவங்க இளைஞர்களா. அல்லாஹ் அந்த நசீபை தந்துடுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க 33 வயசு சொல்லுவாங்க. 3 பருவத்துல சொர்க்கத்து வாசிகளை இறைவன் இளைஞர்களாக வைத்திருக்கிறான் என்றால் அந்த பருவம் தான் உயர்ந்தது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞரை பற்றி நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. இளமை பருவத்தை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள், அது வீணடித்து விடாதே. வயதுக்கு முன்பாக உனது இளமை பருவத்தில் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆகவேதான் அந்த எத்தனை இளைஞர்கள் சஹாபா பெருமக்கள் காலத்தில் எவ்வளவு சாதனை படைத்தார்கள் தெரியுமா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று நம் கையில் இருக்கிற குர்ஆன், அந்த குர்ஆனை நமக்கு ஒன்று திரட்டி தந்தவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற இளைஞர்கள். அந்த பொறுப்பை கொடுத்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த தகுதி இருக்கிறது, காரணம் நீங்கள் இன்னக ரஜுலுன் ஷாபுன் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு இளைஞர், உங்களுக்கு தகுதி இருக்குது, அதனால நான் கையில இந்த பொறுப்பை தரேன் செஞ்சு முடிச்சாங்கல்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களே சொல்றாங்களே, ஒரு மலையை எடுத்து பெயர்த்து இன்னொரு இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் கூட அது எனக்கு எளிதாக அமைந்திருக்கும். ஆனா குர்ஆனை ஒன்று திரட்டுவது எவ்வளவு கடுமையான பணி என்று ஒப்படைத்தார்கள். இறைவன் அவர்கள் நான் செய்து முடித்தேன் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல பாருங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞராகத்தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு தம்முடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்தார்கள். போகின்ற போது சொல்றாங்க, எப்படி தீர்ப்பளிப்பீங்க நீங்க மாதவர்களே? யார சொல்லலாம்? குர்ஆனை கொண்டு. சரி, உங்களுக்கு கிடைக்காவிட்டா என்ன செய்வீங்க? யார சொல்லலாம்? நீங்க சொன்ன ஹதீஸை கொண்டு. சரி, அதிலும் உங்களுக்கு கிடைக்காவிட்டா என்ன செய்வீங்க?